அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தம் 2026 படிவங்களை பூர்த்தி செய்கிறது விஷயமாக ஏற்கனவே வீடியோ நம்ம பதிவு செய்திருக்கிறோம். 2002 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விவரங்களை எப்படி தேடுறது அப்படிங்கிறதையும் பற்றி ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கிறோம். ஆனால் நேற்று இரவிலிருந்து, அதாவது 16/11/2025 இரவிலிருந்து தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தை முழுமையாக மாற்றி இருக்குது. சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. சில தகவல்களை நமக்கு எளிதாக ஆக்கியிருக்கிறாங்க. சில தகவல்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. அவை என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குது, எப்படி நம்முடைய விவரங்களை 2002 லிஸ்ட்டில் தேடுறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். வீடியோவை கடைசி வர பார்த்து தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதில்களை தர முயற்சி செய்கிறேன். முதலாவது, கூகுளில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வரும். இது எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டு. அதில் உள்ளே போய் கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னு சொன்னால் சர்வீசஸ் அப்படிங்கிற பகுதியில் இந்த மாதிரி ஊதா கலர் நிறத்தில் இருக்கக்கூடிய சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும். அதை தொட்டோம் அப்படின்னா நம்முடைய மாநிலத்தை செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நான் இப்போது தமிழ்நாடை செலக்ட் பண்ணுறேன். தமிழ்நாடை செலக்ட் பண்ணி வியூ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பகுதி வரும். இதில் மொத்தம் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு முக்கியமாக நம்முடைய பெயர்களை தேடுறதுக்கு, நம்முடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சு கொள்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ஸ் முக்கியம். ஒன்று வந்து சர்ச் பை நேம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெயரை கொடுத்து அதை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. சர்ச் பை எபிக் அப்படிங்கிறது நேற்று வரை இல்லை, இன்றைக்கி தான் தேர்தல் ஆணையம் மறுபடியும் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிடுவோம். இப்போ முதல்ல சர்ச் பை நேம் அப்படிங்கிறதுல எப்படி நம்முடைய விவரங்களை தேடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல சர்ச் பை நேம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் முதல் ஆப்ஷனில் நம்முடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும். நான் ராமநாதபுரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இரண்டாவது, சட்டமன்ற தொகுதிகளை செலக்ட் பண்ணணும். நான் அதில் திருவாடானையை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து புதுதாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இது நம்முடைய சட்டமன்ற தொகுதியில் நம்ம தேடக்கூடிய விவரம் எந்த வாக்குச்சாவடியில் இருக்குது, நம்முடைய பாகம் எண் தெரியும். அதாவது பாகம் எண் அப்படின்னு சொன்னால் வாக்குச்சாவடியுடைய எண் அது தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த பாகம் எண்ணையும் நம்ம ஒரு ஆப்ஷனாக கொடுக்கலாம். அது இன்னும் சீக்கிரமாக தேடுவதற்கான ஒரு வழியாக இருக்குது. அது தெரிஞ்சால் கொடுக்கலாம், அது வந்து மேண்டட்டரி இல்லை. தெரியலை அப்படின்னு சொன்னால் வாக்குச்சாவடி தெரியலை அப்படிங்கிற ஆப்ஷனையே நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்முடைய பெயரை டைப் பண்ணணும். நான் தமிழில் தான் டைப் பண்ணணும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக ஒரு பெயர் அப்துல்லா அப்படிங்கிற பெயரை தமிழில் டைப் பண்ணுறேன். முடிஞ்ச வர பழைய வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன பெயர் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சர்ச்சில் சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக உறவினர் பெயர் கொடுக்கணும். தந்தையோ கணவரோ அல்லது அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். அடுத்து ஜெண்டர் மேல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணைய இணையதளத்தில் ஒவ்வொரு சர்ச்சிலையும் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நேற்றுலேருந்து தேர்தல் ஆணையம் இந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுக்குற சிஸ்டத்தை நிப்பாட்டி இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான மாற்றமாக தெரியுது. அடுத்ததாக வாக்காளர் அடையாள அட்டை என்ன எபிக் நம்பரை வச்சு எப்படி தேடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய சர்ச் பை எபிக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன கொடுக்கணும். மேலே இருக்கிறது பழைய நம்பர் தெரிஞ்சால் கொடுக்கலாம். கீழே இருக்கிறது இப்போதைய கரண்டில் இருக்கக்கூடிய புது நம்பர் தெரிஞ்சால் இந்த 2வது ஆப்ஷனில் கொடுக்குறான். நான் இப்போது ஒரு மாடலுக்காக ஒரு நம்பரை கொடுக்குறேன். ஆனால் இது வந்து நான் இப்போ சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா வராது. ஏன்னா இது வந்து ஒரு டம்மி நம்பர் தான். நீங்கள் உங்களுடைய ஒரிஜினலான எபிக் நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா 2002 உங்களுடைய லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் லிஸ்ட்டில் இருந்தால் அந்த விவரங்கள் இங்கே காட்டும். ஆனால் சில நேரங்களில் அதில் வந்து நோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம சர்ச் பை நேம் அப்படிங்கிறத வச்சு தேடிடுறது பெட்ரு.
இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வழியும் இருக்குது. நம்முடைய ஏரியா வாக்காளர் பட்டியலை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நம்முடைய விவரங்களை தேடி பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இங்கே 3ஆவதாக கொடுத்துருக்கக்கூடிய சர்ச் பை எலக்டோரல் ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் கீழே லாஸ்ட்டில் போனோம் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அப்படிங்கிறது காட்டும். இது ரூரல் ஏரியாக்களுக்கு சென்னை, மதுரை போன்ற சிட்டிகளில் 2005 எஸ்ஐஆர் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறணும். இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் முதலாவதாக டிஸ்ட்ரிக்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். நான் ராமநாதபுரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய சட்டமன்ற தொகுதியை நான் செலக்ட் பண்ணணும். நான் இப்போது திருவாடானையை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய வாக்குச்சாவடியினுடைய பெயரை நான் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த வாக்குச்சாவடியுடைய விவரங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதலாவது வாக்குச்சாவடி அதாவது பாகம் எண் கொடுக்கப்பட்டிருக்கும். 1லேருந்து நம்முடைய சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பாகங்கள் இருக்கோ அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு அந்த வாக்குச்சாவடியினுடைய பெயர், நம்ம எங்கே போய் வாக்கு செலுத்துகிறோமோ அந்த ஸ்கூல் அல்லது பில்டிங்கினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக இந்த 190 அப்படிங்கிறது பாகம் எண்ணு. அந்த ஸ்கூலோடைய பெயர் திருவாடானை பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நம்புதாலை அப்படிங்கிறது ஊர் பேர். இப்போ செலக்ட் பண்ணி நம்ம சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மொபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது நம்ம டவுன்லோட் பண்ணுற எல்லா பிடிஎஃபோடைய பேரும் பிடிஎஃப் download.aspx அப்படின்னு தான் வருது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சில நேரங்களில் குரோமில் டவுன்லோட் பண்ணும்போது ஒரே பிடிஎஃப் திரும்ப திரும்ப டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்முடைய கமெண்ட்லேயும் சில பேர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணும்போதே இந்த மாதிரி உங்களால் ரீநேம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ரீநேம் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரியாக ஒரு ஏற்பாடை செஞ்சுக்கிறேங்க. இப்போ இந்த பிடிஎஃப் மூலமாக உங்களுடைய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயரையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய பெயர்களையும் கண்டுபிடிச்சிக்கிறலாம். மற்றவர்களுக்கும் இதன் மூலமாக உங்களால் உதவி செய்ய முடியும். இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக நம்முடைய மை தொண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.